எடப்பாடி பழனிசாமி திருச்சியில அதிமுக பொதுச் செயலாளராக பேசுவான்னு பார்த்தாக்கா பாஜகவோட எக்கோ ஸ்பீக்கரா பேசியிருக்கிறியா? சொந்த கட்சியை பாஜக கிட்ட அடமானம் வச்சுட்டு நீ எல்லாம் இது இறுதி தேர்தல் சொல்லிட்டு திமுகவுக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்கலாமா? அதிமுகவை பாஜகவோட பிரான்ச் ஆபீஸா மாத்தின எடப்பாடி பழனிசாமி திமுகவை கார்பரேட் கம்பெனி சொல்ல என்ன யோகியதை இருக்கு? மாநாட்டு முகப்புல என் போட்டோவை ஏண்டா வைக்கன்னு சொல்லிட்டு பாஜகவை பார்த்து கேள்வி கேட்க துப்பு இல்லாத நீ எல்லாம் பாஜக காலில் விழுந்ததுக்கு அப்புறமேட்டு கெத்தா பேச நினைச்சிட்டு வெத்தா வளரி கொட்டியே. 2011 to 2021 தமிழ்நாட்டுக்கு பொற்கால ஆட்சியா? உன்னோட ஆட்சி லட்சணத்துக்கு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைகளும் ஸ்டெர்லைட் போராட்டமும் நெடுவாசல் போராட்டமுமே சாட்சியங்களா நிக்குது. டெல்டாவை அளிக்கிற மீத்தேன் திட்டத்துக்கெல்லாம் வக்காலத்து வாங்கின நீ மக்களோட எதிர்ப்புக்கு பயந்து ஏதோ ஒரு சட்டத்தை ஏற்றிட்டாக்க நீ டெல்டா பாதுகாவலன் ஆயிடுவியா? உன் கூட இருக்க பாஜக உன்ன ஒரு ஆளா மதிக்காத போது நீ எல்லாம் திமுகவுக்கு இது கடைசி தேர்தல் சொல்லிட்டு வாய்ச்சவரால பேசலாம எடப்பாடி பழனிசாமி. இந்த செய்திகள் குறித்துதான் இந்த வீடியோல முழுசா பேசியிருக்கோம். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோட அந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களே. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். பாஜகவுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மைக்கு கிடைச்ச எதை வேணாலும் உளறி கொட்டுவியா? அதுவும் திமுகவுக்கு இது கடைசி தேர்தல் உளறி கொட்டி இருக்கிற ஐயோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்க கட்சியிலேயே இது உங்களுக்கு கடைசி தேர்தலா இருக்கும் போல அப்படிதான் கள நிலவரமே இருக்குது. திருச்சியில நரேந்திரா வராருன்னு சொல்லிட்டு பந்தல் போட்டீங்களே, அந்த பந்தல் நுழைவாயில்ல உங்க போட்டோவை வைக்கிறதுக்கு கூட பாஜக காரனுக்கு மனசு இல்ல. என்னதான் நீங்க அதிமுக கொண்டு போய் பாஜக அடமானம் வச்சாலும் ஒரு மரியாதைன்னு ஒண்ணு உங்களுக்கு கொடுக்க வேண்டாமா? அப்ப மரியாதை கொடுக்காத இடத்துல வந்து கொஞ்சமாவது சூடு சோனையை காட்டி வந்துட்டு வெகுந்தெழுவீங்கன்னு பார்த்தா அதுக்கு கூட கையால் ஆகாம துப்பு கேட்டு போய் நரேந்திரா கால உழுது கிடக்குற உங்களுக்கெல்லாம் திமுக பத்தி பேச என்ன யோகியதை இருக்குது? காங்கிரசுக்கு திமுக அடிமைன்னு சொல்றீங்க. நல்ல லாஜிக்கா யோசிச்சு பாரு. கூட்டணி பேச்சுவார்த்தைக்காகவும் தொகுதி உடன்பாட்டுக்காகவும் யாரு டெல்லி வரைக்கும் போய் அழைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது வெளிப்படையா தெரியும். டெல்லிக்கு ரகசியமா போய் கார் மாறி போய் கூட்டணி அமைச்சிட்டு வந்த நீ எங்க திமுக காங்கிரஸ் கட்சியை அறிவாலயத்துக்கா வர வச்சு தொகுதி உடன்பாடு செய்யுதுனாக்கா யாரு யாருக்கு அடிமையா இருக்கான்றது யோசிச்சு பாரு. எடப்பாடி பழனிசாமி அடிமையா இருக்கவனுக்கு எல்லாத்தையும் பார்த்து அடிமையா தான் தெரியுமா? அந்த மாதிரி நீ டெல்லிக்கு வளைஞ்சு கொடுத்து போன அடிமை அப்படின்றதுனால சுயமரியாதையோட இருக்கக்கூடிய திமுகவும் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசினா மக்கள் ஏத்துக்குவாங்களா? அதுல மேடைக்குமான உங்க கட்சிக்காரங்க நரேந்திரா எங்க டேடி நரேந்திரா எங்க டேடின்னு சொல்லிட்டு நரேந்திரா புகழ பல்லவியா பாடுறாங்களே தவிர உன்னெல்லாம் இப்ப எவனும் ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல. அந்த கட்சியோட கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் ஏற்கனவே 2019 மக்கள் உங்களை அடிச்சு விரட்டினாங்க. 2021 உங்க ஆட்சிக்கு முடிவு கட்டி வீட்டுக்கு அனுப்பினாங்க. ஆனா இன்னமும் நீங்க வந்து பாடத்தை கத்துக்கவே இல்லையே. திமுக ஒரு குடும்ப கட்சி சொல்றீங்க. ஆமா, திமுக தமிழ்நாட்டுல இருக்க ஒவ்வொரு குடும்பத்துக்குமான கட்சி, ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற கட்சி திமுக. ஆனா இப்போ உங்க அண்ணா திமுக ஒரு குத்தக கம்பெனி. டெல்லி சொல்றத கேட்கிற ஒரு பொம்மை அரசாங்கத்தை நடத்தின நீங்க இன்னைக்கு மக்கள் நலனை பத்தி பேசுறத பாப்பா வேதம் ஓதுறது போலதான். தமிழ்நாட்டு அரசியல திருச்சியில எப்பெல்லாம் திமுக மாநாடு நடத்தோ அதாவது திருப்புமணி மாநாடு திமுகவுக்கு இருக்கும்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரியான விஷயம் வந்துட்டு அண்ணா திமுகவுக்கும் பாஜக கூட்டணிக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டுதான் திமுக வந்து திருச்சி மாநாடு நடத்தினதுக்கு அப்புறமேட்டு அண்ணா திமுகவும் அதே திருச்சியில மாநாடு நடத்துற பேருல ஒரு சரணாகதி படலத்தை பாஜக கிட்ட அதிமுக நடத்தி இருக்குது. அதுல அந்த கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவங்க பேசின பேச்செல்லாம் பாத்தீங்கன்னாக்க உண்மையிலே வெளிப்படையாக அவருக்கு இந்த தேர்தல்ல நடக்க போற விஷயங்களை பார்த்து ஏற்பட்டிருக்கின்ற பயம்தான் வெளிப்படையா தெரியுது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில தொகுதிக்காக பேசப்படுற விஷயங்களை வந்துட்டு வார்த்தை பொண்ணு சொல்ற இபிஎஸ் பாஜக மண்டியிட்டு கட்சியை அடமானம் வச்சு அதிமுகவுக்கு சாதகமா இருக்கக்கூடிய பெரும்பாலான தொகுதிகளை பாஜகவுக்கு விட்டு தரத்து கூட தயாராகிட்டாராமே. அதுக்கு என்ன பேரு? திமுக தேர்தலில் கொடுத்த 525 வாக்குறுதிகள்ல 1/4 பங்கு கூட நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அந்த புழுகு ஆகாச புழுகா புழுகு மூட்டைகளை வந்துட்டு அவுத்து விட்டு இருக்கிறாரு. காலை உணவு திட்டத்துல இருந்துட்டு மகளிர் குடிநீர் பயணம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண் முன்னாடி சாட்சியா இருக்கு திமுகவின் சாதனை என்ன என்பது குறித்து மக்களுக்கு வந்து பார்த்தா கண் முன்னாடி சாட்சியாக பல திட்டங்கள் இருக்கும் போது வெட்டு வேக்காட்டுத்தனமாக வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி இப்படி அண்ட புழுக புழுகி இருக்கிறாரு மேடையில. அதுலயும் திருச்சியில வந்துட்டு திமுக நடத்தின மாநாடு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க கட்சியுடைய மாநாடு. திமுக கட்சியினுடைய மாநாட்டிலே அத்தனை லட்சம் மக்கள் வந்து ஒன்று திரறாங்க. ஆனா பாஜகவும் அதிமுகவும் நடத்தின அந்த பொதுக்கூட்டம் அப்படின்றத பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட வந்துட்டு என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டு சாதம் போல வந்துட்டு கூட்டத்தை கூட்டினால அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்களோட கூட்டமே இல்ல.
திமுக ஒரு கட்சியை பார்த்தா திருச்சியில பல லட்சம் மக்களை திரட்டி மாநாடு நடத்தி காட்டுது. ஆனா ஒரு கூட்டணி கட்சியோட பொதுக்கூட்டம் கூட பார்த்தா திருமுனை கூட்டத்துக்கு அளவு கூட மக்களை சேர்த்ததுக்கு துப்பு இல்லாம திராணி இல்லாம கிட்டத்தட்ட கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஆட்களை கூட்டிட்டு வந்துமே அங்க கூட்டம் சேராத ஒரு நிலைமை தான் இருந்தது. அப்படி கூட்டம் சேர்த்தது கூட வக்கு இல்லாத நீங்க எல்லாம் வெற்றி கூட்டணின்னு சொல்லிட்டு பேசுறதுதான் இங்க வேடிக்கையா இருக்குது. இறுதியா திமுகவுக்கு இதுதான் கடைசி தேர்தல், திமுக இதோட அழிஞ்சு போயிடும், திமுகவை அழிக்கணும்னு நினைச்சவங்க தான் காணாம போயிருக்கிறாங்க. மக்களோட மதிப்பு யாருக்கு இருக்குன்றது இந்த தேர்தல் வெளிப்படையா காட்ட போகுது. நீங்க உங்களுடைய கட்சி பதவி நாற்காலியை தக்க வைக்கிறதுக்காக டெல்லிக்கு அடிமை சேவகம் செய்யாத நிறுத்தினீங்கன்னாக்கா இந்த தேர்தல்ல அதிமுக கட்சியாவது பிழைக்கும். திமுகவுக்கு இது கடைசி தேர்தல் சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, சூரியன் மறைகிறதும் அடுத்த நாள் காலையில உதயமாகறதும் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கண்களுக்கு தெரியும். ஆனா சூரியன் எப்போதும் இருக்கும். ஆனா இலை ஒரு தடவை உதிர்ந்துட்டாக்கா உதிர்ந்த இலை சருகா மாதிரி குப்பைக்குதான் போகும் அப்படின்றத இங்க யதார்த்தம். என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.